ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கிர்ணிப்பழ ஜூஸ். கிர்ணிப்பழ ஜூஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு பெரிய கிர்ணிப்பழத்தில் பாதி பழம் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் நீக்கி வச்சுருக்கேன். பாதாம் பிசின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நம்ம சியா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதில் உள்ள இந்த விதைகள் நடுப்பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துடலாம். நல்ல பழுத்த பழமாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணியும் இதை இந்த சதையை எடுக்கலாம். இல்லை கட் பண்ணாமல நம்மளும் இதே மாதிரி இந்த ஸ்பூனோ ஒரு கரண்டியோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் பாருங்கள். இதில் உள்ள சதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஜூஸ் போடுறதுக்கு. கொஞ்சம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அப்படியேவும் கடைசியாக கைட்டு நம்ம இது பண்ணி விட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த பேரிச்சம்பழத்தையும் இதுலேயே சேர்த்துட்றேன். நீங்கள் வேணும்னா சுகரை ஆட் பண்ணிக்கோங்க, போதும்னா நீங்கள் இதோட வச்சுக்கலாம். நான் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்க, திக்காக இருக்குது. இது பாருங்கள். இது கூட ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு ஒரு அரை லெமன் இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இன்னும் ஒரு தடவை அடிச்சுட்டு வந்தால் சரியாக வந்துடும். நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ஜூஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். முதல்ல பாதாம் பிசினி, கொஞ்சம் சியா சீட்ஸ், இது மேலே ஒரு ஐஸ் கியூப்பை போட்டோம்னு வைங்க, சூப்பராக நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.